எழுந்து நின்று சில பாஸ்டர்ஸ் செய்ய முடியாதவங்க யோகா செய்யலான்னா நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா யோகா செய்யறதுக்கு நமக்கு வேண்டியங்கிறது ஒன்று தான், வி ஷுட் பி ப்ரீதிங். மூச்சு இழுத்து விடுற அளவுக்கு நமக்கு அந்த திறன் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறது தான் எங்களோட டீச்சர்ஸோட வியூ. அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது சர்டன் சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ், எப்படி உட்கார்ந்த இடத்துலையே சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவங்க ரேஞ்சுக்குள்ளே சின்ன சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் எப்படி செய்யலாம், அந்த மூச்சு பயிற்சியோடு இணைச்சு எப்படி இந்த பாஸ்டர்ஸ் செய்யலாம், அது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது உட்கார்ந்தே செய்யக்கூடிய சில பயிற்சிகளை பார்ப்போம். எப்போவுமே உட்காரும்பொழுது பேஸ் அந்த சேர் ஃபர்மாக இருக்கணும், கால்கள் தரையில் நல்லா பதிஞ்சு இருக்கணும். இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு பிராணாயாமம் ஷீத்தலி அப்படின்றோம், ரொம்ப யூஸ்ஃபுல் பிராணாயாமம். இட் வில் காம் த பாடி, காம் த மைண்ட். உடலுக்கு ஒரு லைட்னஸ், ஒரு பாசிஃபிகேஷன், காமிங் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிள் எளிதான ஒரு பிராணாயாம முறை, எல்லாராலையும் செய்யக்கூடியது. நாக்கை சற்று இப்படி ரோல் பண்ணிட்டு நாக்கால் மூச்சை உள்ள இழுக்க வேண்டும், மூக்கால் வெளியே விட வேண்டும். இன்ஹேல், இப்படி செய்யும் பொழுது ஒரு ஜென்டில் ஹெட் மூவ்மெண்ட், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இதையும் சேர்த்து பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நெக் அண்ட் ஷோல்டர்ஸில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. இப்படி ஒரு 8 to 10 டைம்ஸ் செய்யலாம். அதை தொடர்ந்து சிம்பிள் ஆர்ம் மூவ்மெண்ட், சீட்டட் ஆர்ம் மூவ்மெண்ட். மூச்சை உள் இழுக்கும் பொழுது கைகளை முன்புறமாக தலைக்கு மேலே உயர்த்தலாம். எக்ஸேல், மூச்சை வெளிவிடும் பொழுது கைகளை கீழே கொண்டு வரவும். திஸ் இஸ் a very simple stretch. ஆனால் பேக் ஸ்ட்ரெச் ஆகும்போது கொஞ்சம் ஒரு ஃபீலிங் ஆஃப் எனர்ஜி, சர்க்குலேஷன் பெட்டராக. இன்ஹேல், எக்ஸேல். இப்படி ஃப்ரண்ட்லேருந்தும் செய்யலாம், பக்கவாட்டிலேருந்தும் செய்யலாம். இப்படி இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale.